சரிம்மா, ஆ? அது என்னது? அவருக்காக வாங்கின ஹெட்ஃபோன்ஸ். ஓ ஏய் பாரு இப்படி வாங்கிட்டு வந்திருக்கான்னு. ஐயோ, இந்த வீட்டுக்கு தேவையில்லாததுமா. இசை போய் ஹெட்செட் வாங்கிட்டு வந்திருக்கா. நீ வின் ஆவறதுக்கு இந்த ஒரு பாயிண்டே போதும்னு நினைக்கிறேன். உன்னை மளிகை சாமான் தானே வாங்கிட்டு வர சொன்னோம். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து முதல்ல பொருள் வாங்குறதுக்காக என்ன கடைக்கு அனுப்புனீங்க. ஆ, அதான் அவருக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சேன். ஆ, இது பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்துச்சு. விஷால் எப்பவும் பாட்டு கேட்டுட்டே இருப்பாரு. அதான் அவருக்காக மட்டும் இத வாங்கிட்டு வந்தேன். அது சரி, இந்த மாதிரி எல்லா வேலையும் பாப்பா. ரொம்ப திறமையான ஆள் தான். 10 பேர் முன்னாடி எப்படி மனச கவரதுன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆ, ஏதாவது விட்டுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லா பொருளையும் வாங்கியிருக்கேன். சரி, கொடுத்து அனுப்பின காசுக்கெல்லாம் பொருள் வாங்கிட்டியா? ஆ. இல்ல இல்ல பாட்டி, நான் ஒரு 2000 ரூபாய் மிச்சம் பிடிச்சு வச்சிருக்கேன். இந்தாங்க. ம், பாத்தீங்களா, நீங்க என்ன சொன்னீங்க? 10,000 கொடுத்து 10,000க்கு பொருள் வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்க. ஆனா இவ 8,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸ்டேஜா 10,000க்கு 20,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கா. இசை தோத்துட்டா, ஸ்டேஜா ஜெயிச்சுட்டா. ஏய் சிந்தாமணி பிள்ளை எதுக்கு இப்படி அவசரப்படுற? இப்படி அவசரப்பட்டு தான் உன் புருஷன் துபாயில இருந்து இறங்கவே மாட்டேங்கிறான். இசை பாப்பா, நீ ஏன் 2000 ரூபாய் திருப்பி கொண்டு வந்த? நீங்க ஒரு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு 8,000 ரூபாய்க்கே போதுமானதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, எதேர்ச்சியா நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல எதிர்பாராத செலவு ஏதாவது வந்துருச்சுன்னா, ஒரு எமர்ஜென்சிக்காகவாவது செலவு பண்றதுக்கு கையில காசு எப்பவும் இருக்கணும்ல. கையில காசு இருக்குங்கிறதுக்காக மொத்தமா செலவு பண்ண முடியுமா? அதுக்குதான் இந்த 2000 ரூபாய் காசை மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன்.